ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 6 டீஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். அது நல்லா கரைஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு ட்ரை சில்லி, சிறிதளவு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 8 பல் பூண்டு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பூண்டு எண்ணெயில் ஓரளவுக்கு வேகணும். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுகள் நான் 100 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். 100 கிராம் அரிசி ப்ளஸ் துவரம்பருப்பு ரெண்டுமே சேர்த்து எடுத்துருக்கிறதுனால அந்த அளவுக்கு தேவையான அளவு நான் பூண்டு, வெங்காயம், க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிகமாக அரிசி எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு அதிகமாக நீங்கள் வெங்காயம், பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளியெலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டதும் இதுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பவுடர் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்குலாம் நல்லா அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணால். அதனால் அவங்களுக்கு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டுக்கலாம். மஞ்சப்பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அந்த 100 கிராம் அரிசி இதோட ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரிசி உடையாமல் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. நான் 100 கிராம் அரிசி எடுத்துருக்கிறதுனால 100 கிராம் அரிசிக்கு 200 கிராம் தண்ணி எடுத்துருக்கேன். ஆல்ரெடி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுனதும் லைட்டாக கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். நான் 100 கிராம் அரிசி எடுத்துருக்கனால 10 நிமிஷம் நான் வச்சு எடுக்க போகிறேன். குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கோயம்புத்தூர் சைட்லாம் பயங்கர ஃபேமஸ். இந்த சாதம் காலையில் எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு, லன்ச்சு பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஈஸியான ரெசிபி இது. சட்டு புட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். விசில் போட்டு ஒரு 4 விசில் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. விசில் வந்ததும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். இது நான் உடனே ஓப்பன் பண்ணதுனால இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அடுப்பில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக அரிசி நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு குயிக்கான ரெசிபிக்கு ஆத்வி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.